இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கேக்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஃபோபியா டிரிகோனா வேரிகேட்டட் வெரைட்டி கேக்டஸ் தான் இது. யூஃபோபியா டிரிகோனா அப்படின்ற வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வெரைட்டியில் வந்து கேக்டஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வேரிகேட்டடு. டிரிகோனா அப்படின்ற பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீக்கில் வந்து முக்கோணம் அப்படின்றது அர்த்தம். இந்த இந்த கேக்டஸ் பார்த்திங்கன்னா முக்கோண வடிவில் வளரக்கூடியது. 3 சைட்ஸில் தான் வந்து முட்கள் வரும். அது இல்லாமல் இலை ஒரு இதில் இலையும் வேரிகேட்டடாக தான் இருக்கும். ஆஃப்ரிக்கன் மில்க் ட்ரீ அதுவும் இந்த வெரைட்டி தான். அப்புறம் நம்ம நேட்டிவில் வந்து கள்ளிச்செடி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த யூஃபோபியா டிரிகோனால் தான் வரும். இதோட நேட்டிவ்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏஷியாவும் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் தான் அதிகமாக இந்த வெரைட்டி பார்க்க முடியும். பட் இந்த வேரிகேட்டட் வெரைட்டி பார்த்திங்கன்னா நேச்சுரலில் கிடையாது. இதை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து மேக் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. இந்த யூஃபோபியா டிரிகினாவை பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு வகையான சாப் வரும். யூஃபோபியா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் அந்த பால் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இரிட்டேஷன் அப்புறம் வந்து ஐயில் பட்டுச்சுன்னா பிளைண்ட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் அந்த யூஃபோபியன் வெரைட்டி எல்லாமே ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து இண்டோரில் இல்லை நல்ல பிரைட்டான லைட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு கேக்டஸ் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த யூஃபோபியா டிரிகோனான்றது ஒரு நல்ல வெரைட்டி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா கேக்டஸ் அப்புறம் வந்து இது வந்து சக்யூலண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் இதுக்கு இருக்கும் அப்படின்றதால இதை வந்து ஒரு சக்யூலண்ட்டாக கூட சொல்லுவாங்க. கேக்டஸ்ன்னு கூட நிறைய இடத்துல சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட இதோட ப்ராப்பர்ட்டி அப்படி இருக்குன்னு சொல்லலாம். எப்படி சக்யூலண்ட் கேர் பண்ண மாதிரியும் கேர் பண்ணலாம், கேக்டஸ் கேர் பண்ணுற மாதிரியும் கேர் பண்ணலாம். எப்படி கேர் பண்ணாலும் நல்ல ஒரு பிரைட் இண்டோர்லையோ இல்லை எப்படி வெயிலில் வச்சாலும் ரொம்ப நல்லா வளரக்கூடிய கேக்டஸ் இது.